தமிழகத்தின் தலைநகர் சென்னையில் நடந்துள்ள இரண்டாவது என்கவுண்டர் ரவுடிகள் மத்தியில் பதற்றத்தை அதிகரித்துள்ளது. பகுஜன் சமாஜ் கட்சித் தலைவர் ஆம்ஸ்டாங் கொலை குற்றவாளி திருவேங்கடம் என்கவுண்டருக்கு பின்னர் காக்காத்தோப்பு பாலாஜி என்னும் வடசென்னையை கலக்கி வந்த பிரபல ரவுடி என்கவுண்டர் செய்யப்பட்டிருக்கிறார். 48 வயதாகும் பாலாஜி மீது 6 கொலை வழக்குகள், 16 கொலை முயற்சி வழக்குகள் உட்பட 59 வழக்குகள் இருக்கின்றது. தொடர்ச்சியாக தலைமறைவாக இருந்து வந்த காக்காத்தோப்பு பாலாஜியை புதன்கிழமை அதிகாலை வியாசர்பாடி குடியிருப்பு அருகே வைத்து கொடுங்கையூர் ஆய்வாளர் சரவணன் என்கவுண்டர் செய்துள்ளார். கொடுங்கையூர் முல்லைநகர் மேம்பாலம் பகுதியில் அதிகாலையில் வாகன சோதனையில் ஈடுபட்ட போலீசார் அங்கு வந்த கார் ஒன்றை மடக்கி பிடித்து டிக்கியை சோதனையிட முயன்றுள்ளனர். காரை ஓட்டி வந்தது காக்காத்தோப்பு பாலாஜி என்பது தெரியவந்த நிலையில் அவர் காரை வேகமாக இயக்கிச் சென்றிருக்கிறார். உடனே போலீசார் அந்த காரை விரட்டிச் சென்றபோது வியாசர்பாடி ஜீவா ரயில் நிலையம் அருகே உள்ள குடியிருப்பு பகுதியில் காரை நிறுத்திய காக்காத்தோப்பு பாலாஜி காரில் இருந்து இறங்கி அங்குள்ள புதரை நோக்கி ஓடியுள்ளார். போலீஸ் வாகனம் பின்தொடர்வதைக் கண்டு தான் மறைத்து வைத்திருந்த கள்ள துப்பாக்கியால் சுட்டதில் போலீஸ் வாகனத்தின் பேனட் மற்றும் கண்ணாடியில் 2 தோட்டாக்கள் பாய்ந்துள்ளது. இதனால் ஆய்வாளர் சரவணன் தற்காப்புக்காக சுட்டதில் பாலாஜியின் மார்பில் குண்டு பாய்ந்துள்ளது. உடனடியாக அவரை மீட்டு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றபோது வரும் வழியிலேயே பாலாஜியின் உயிர் பிரிந்ததாக போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆம்ஸ்டாங் கொலையில் கைதாகி தப்ப முயன்ற திருவேங்கடத்தையும் இதே காவல் ஆய்வாளர் சரவணன் தான் என்கவுண்டர் செய்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கதாகும். உயிரிழந்த காக்காத்தோப்பு பாலாஜியின் உடலானது பிரேத பரிசோதனைக்காக ராயப்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது. சம்பவம் நடந்த வியாசர்பாடி குடியிருப்பில் உயரதிகாரிகள் ஆய்வு செய்து வருகின்றனர். என்கவுண்டர் சம்பவம் தொடர்பாக விசாரிக்க மாஜிஸ்ட்ரேட் உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டுள்ளது. பல்வேறு வழக்குகளில் சிக்கி போலீசாருக்கு தண்ணி காட்டி வந்த இந்த காக்காத்தோப்பு பாலாஜியின் பின்னணி திகைக்க வைக்கிறது. சென்னை பிராட்வே காக்காத்தோப்பு பகுதியில் வளர்ந்து வந்ததால் பாலாஜிக்கு காக்காத்தோப்பு பாலாஜி என்ற அடைமொழி ஒட்டிக்கொண்டுள்ளது. சிறுவயது முதலே பந்தய புறா வளர்ப்பில் அதிக ஈடுபாட்டுடன் இருந்த காக்காத்தோப்பு பாலாஜிக்கு அப்போதே சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டுள்ளது. இதனால் பிரச்சனைகளிலிருந்து தப்பிக்கவும் தன்னை பார்த்து மக்களுக்கு பயம் வர வேண்டும் என்றும் தனது ரவுடியசத்தை காட்டத் தொடங்கியவர் பிரபல ரவுடி தாமுவின் அண்ணன் புஷ்பா என்பவரை முதன்முறையாக ஸ்கெட்ச் போட்டு கொலை செய்தார். இதன் பின்னர் யார் பெரியவன் என்னும் நோக்கிலும் வடசென்னையை தனது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் என்று பல்வேறு குற்ற சம்பவங்களிலும் ஈடுபட்டுள்ளார். பாலாஜியின் வளர்ச்சிக்கு தடையாக இருந்த சதீஷ், பில்லா, சுரேஷ் என அடுத்தடுத்து போட்டு தள்ளியதை தொடர்ந்து பாலாஜியின் பெயர் பரபரப்பாக பேசப்பட்ட நிலையில் செம்மரக்கடத்தல் பிசினஸிலும் கால் பதித்திருக்கிறார். தற்போது வடசென்னையை ஆட்டி படைக்கும் சம்போ செந்திலுக்கும் காக்காத்தோப்பு பாலாஜிக்கும் இடையே யார் பெரியவன் என்ற போட்டி சமீப காலமாகவே நடந்து வந்துள்ளது. இதற்காக இருவருக்குள்ளும் மாறி மாறி தாக்குதல் சம்பவங்களும் நடந்து வந்துள்ளது. கடந்த 2021ஆம் ஆண்டு தேனாம்பேட்டையில் வழக்கு ஒன்றில் ஆஜராகிவிட்டு ரவுடிகளான சிடி மணி மற்றும் காக்காத்தோப்பு பாலாஜி ஆகியோர் காரில் சென்றபோது தேனாம்பேட்டை அருகில் வைத்து நாட்டு வெடிகுண்டை காரின் மீது சம்போ செந்தில் வீசினார். இதில் அதிர்ஷ்டவசமாக இருவரும் உயிர் தப்பினர். இதனைத் தொடர்ந்து போலீசாரின் கெடுபிடி காரணமாக கடந்த சில வருடங்களாக சம்பவத்திற்குள் நுழையாமல் ஸ்கெட்ச் போட்டு கதையை முடிக்கும் தொழிலையே காக்காத்தோப்பு பாலாஜி செய்து வந்துள்ளார். கடைசியாக கடந்த 2021ஆம் ஆண்டு ஆர்கே நகர் காவல் நிலையத்தில் ஆயுத தடை சட்டம் வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டவர் ஜாமீனில் வெளியே வந்த பிறகு தொடர்ச்சியாக தலைமறைவாக இருந்து குற்ற செயல்களில் ஈடுபட்டு வந்த நிலையில் என்கவுண்டர் செய்யப்பட்டுள்ளார். சென்னை பெருநகர காவல் ஆணையராக பொறுப்பேற்ற அருண் செய்யும் 2வது என்கவுண்டர் இது என்பது குறிப்பிடத்தக்கது. குமுதம் செய்திகளுக்காக செய்தியாளர் சுப்பிரமணியன்.